முப்பத்து மூவர் அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். ஒரு தாயை பணிந்து நாம் அவளுடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும் என்பதுதான் நாம் சனாதன தர்மத்தின் ஒரு வழி. அந்த சனாதன தர்மத்தில் எத்தனையோ கிளைகள் இருப்பினும் யாமுனாச்சாரியர், நாதமுனிகள், ராமானுஜர், சுவாமி வேதாந்த தேசிகன் போன்ற ஆச்சாரியர்கள் நமக்கு சித்தாந்தமாய் காட்டிக் கொடுத்தது விசிஷ்டாத்வைத்தம் என்னும் சித்தாந்தம். இந்த மாதிரி பல பல சித்தாந்தங்கள் இருக்கு. ஒரு பிரசித்தமான சித்தாந்தம் அடியேனுடைய ஆச்சாரியன் எனக்கு வழிகாட்டியாக இருந்து கற்றுக் கொடுத்த சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத்தம். இதில் ஈஸ்வர தத்துவத்தை ஸ்ரீயப்பதியான நாராயணன் ஸ்ரீ மகாலட்சுமியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நாராயணனாக பாவித்து அவ்விருவருக்கும் அடங்கியுள்ளது ஈஷிதவ்யங்கள் என்று பார்ப்போம். அதில் இரண்டு வகை. ஒன்று ஞானத்துக்கு ஆசிரியமாய் இருக்கக்கூடிய சேதன வர்க்கம், இன்னொன்னு ஞானத்துக்கு ஆசிரியம் இல்லாத அச்சேதன வர்க்கம். சேதனத்தை சித்து என்னும் அச்சேதனத்தை அச்சித்து என்னும் கொண்டாடுவோம். இந்த சேதன அச்சேதன சித்து அச்சித்தை தங்களுடைய சரீரமாக கொண்டதுதான் ஈஸ்வர தத்துவம். அப்பேற்பட்ட உயர்ந்த திவ்ய தம்பதிகளை அடைவதற்கு வழியாக இருப்பது யார்? பிராட்டி. யாரை சென்று அடைய போகின்றோம்? அவளோடு கூடிய அவனை, அவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அவளை. அப்பேற்பட்ட உயர்ந்த பிராட்டியின் பெருமையை பிராட்டியேத்தானே பாட வேண்டும். ஏன் சுவாமி மத்தவா பாடக்கூடாதா? என்னப்பா யோசிச்சு பார்த்தா ஏதோ கண்ணா பின்னான்னு சொல்றா. அதனால தாயே பிறந்து தன்னுடைய பெருமையை தன் வாயிலாகவே வெளிப்படுத்தினாள். அந்த திருப்பாவை பிரபந்தத்தில் தாயாரை முன்னிட்டு கொண்டு சரணாகதி செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை 18, 19, 20 3 பாசுரங்களால் தெரிவித்தாள் ஆண்டாள். 18 உந்து மதகளிற்றன் பார்த்தோம். 19 குத்து விளக்கெரிய பார்த்தோம். 20வது பாசுரம் 30 மூவர். 18வது பாசுரத்துல எங்க சொன்னா, அங்க வந்து சொல்லும் போது விரல்களோடு உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். அப்பேற்பட்ட நப்பின்னைக்கு குழல் கற்றைகள் வாசனையோடு இருக்கும், பந்தார் விரலியாக இருப்பள், அந்த செந்தாமரை கையால் வந்து வளையோசையோடு கதைவல் திறப்பள் சொன்னாரா. அந்த நப்பின்னை பிராட்டி கிருஷ்ணரோட எப்படி இருப்போ? அதுதான் அவளுடைய கொங்கையை மார்பகங்களை படுக்கையாக கொண்டு கண்ணன் சயனிக்கின்றான். 19வது பாசுரத்துல சொன்னா. அது எங்க சொன்னான்னா, குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பன் சொன்னாளா 18வது 19வது பாசுரத்துல. 20வது பாசுரத்துல அதே நப்பின்னை பிராட்டியை இட்டு கண்ணனை சேவிக்க வேண்டும், தொழ வேண்டும், அடைய வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றாள். இந்த 33 பாசுரத்துல ஒரு சம்பவத்தை குறிக்கின்றாள் என்றது நம் ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள். எந்த சம்பவம், எந்த நிகழ்ச்சி? ஒரு ஆனை இருந்ததாம். திரிகூட்டமலையின் சிகரத்தில் கீழே மேல 3 கூறு இருக்கு. முக்கூர் சுவாமின்னு எழுதியிருந்தார். பெரிய யஜ்வா, நிசிம்ஹனின் பக்தன். அதே சமயத்தில் ரொம்ப நல்ல உபன்யாசகர், ஹாஸ்யமாவும் சொல்லுவர், உருகவும் சொல்லுவர். அப்பேற்பட்ட முக்கூர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹாச்சாரியர் சுவாமி வேடிக்கையா சாதிப்பார். என்னன்னா 3 கூர், திரிகூட்ட பர்வதம்னு பாகவதம் சொல்றதா, திரிகூட்டம் 3 கூர், முக்கூர் எங்க ஊர் தான் ஆனைன்னு விடுவர். அப்பேற்பட்ட முக்கூரை சார்ந்த அந்த ஆனைன்னு வச்சுக்கோங்களேன், திரிகூட்டத்தை சார்ந்த ஆனை. அது நித்தியமும் பகவானுக்கு ஆராதனம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் மலரை பறிக்குமாம். கூட சில பெண் யானைகள் ஆனை அந்த தடாகத்தினுள்ளே காலை வைக்கும் போது முதலையானது தன் வாயில் அந்த ஆனையின் காலை பிடிப்பட்டதாம். உடனே குயோன்னு அந்த ஆனை கத்துறது தாங்க முடியல. எவ்வளவோ நாழி தான் வந்து தன்னை ரட்சிக்க வேண்டும், ரட்சித்து கொள்ள முடியும் என்கின்ற எண்ணத்தில் சண்டை போட்டு கொண்டிருந்தது. முடியவில்லை. முடியாத பட்சத்தில் ஆதிமூலமே பரமே பரமே ஆதிபீஜாய அவ்யக்தாய மூலாய என்னும் மூலத்தை அழைத்ததாம்.
எப்போது மூலத்தை அழைத்ததோ உடனே சச்சிதேவி இந்திரனை பார்த்து சொல்றா, பாருங்க ஒன்னதான் கூட்டா என்னன்னு சொல்லிட்டார். எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்க வேண்டும், தனக்கு ஒரு காரணம் இல்லாமல் இருக்க வேண்டும்னு ஆதி மூலமேனு கூட்டுது. நான் கிடையாது மாது. சரஸ்வதி தேவி பிரம்மாவினிடத்தில் சொல்ல, பிரம்மா நானும் அது இல்லை என்று சொன்னார். அம்பாள் சிவபெருமானிடத்தில் சொல்ல, சிவபெருமான் நானும் மூலமா இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு மூலம் உண்டே, அதனால நானும் அல்ல. அப்போதுதான் சர்வலோகேஸ்வரன் ஸ்ரீயப்பதி அவாப்த சமஸ்த காமன் சமஸ்தவஸ்து விலக்ஷணன் அகிலஹேய பிரத்யநீகதானனான பகவான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கூக்குரல் கேட்டபோது பகவான் ஓடி வந்தாராம். எப்படி ஓடி வந்தார்? துவாதச ஆதித்யர்கள், அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள் 2, 2, 11, 12, 8 சேர்த்து போட்டேன்னா 33 வகைகள் வருதா? 33 வர்க்கங்களுக்கு முன்னாடி தான் கருட வாகனத்தில் ஆரூடனாக வந்து அந்த ஆனையை ரட்சிக்க தடாகத்துக்கு வந்தார். மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து கானமர் வேழம் கையெடுத்து அலரக்கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புல் ஊர்ந்து சென்னு நின்று ஆழி தொட்டானை தேன் அமர்சோலை மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னர். அப்பேற்பட்ட பெம்மான் வந்தர் ரட்சிப்பதற்காக. அதனால் 33 அமரர்க்கு முன் சென்று, அத்தனை பேருக்கும் முன்னாடி சென்று கப்பம் தவிர்க்கும், ஆனையின் நடுக்கத்தை பயத்தை கப்பம் தவிர்க்கும் கலியே, நல்ல மிடுக்கையுடையவனே, நல்ல சாமர்த்தியமுடையவனே, கலியே துயிலெழாய். அதனால மிடுக்கை உடையவனான கலியே துயிலெழாய், செப்பமுடையாய் திரளுடையாய், அழகிய சாமர்த்தியம் படைத்தவனே, தேஜஸோடு கூடியவனே, செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். ஆரேனும் தர்மத்தை விருத்தம் செய்து எதிர்த்தார்கள் என்றால் சம்பவாமி யுகே யுகே என்று அவதாரங்களை எடுத்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்திருக்கக்கூடிய பெம்மானே, அதை சொல்றார், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. இப்படியெல்லாம் செய்த பிறகு கோபம் வந்துருச்சு, கோபப்பட்டார், சண்டை போட்டார், குற்றம் இருக்கு. குற்றமே அற்றவன் விமலா துயிலெழாய். சரி, இவர்கிட்ட கேட்டு பார்த்தா இன்னும் இவர் பதில் சொல்ற மாதிரி இல்லையே. அனுபவிச்சாச்சு, பாடியாச்சு. ஓஹோ, நப்பின்னை பிராட்டி இருக்கா. செப்பு என மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல், அழகிய ஸ்திரமாக இருக்கக்கூடிய மார்பகங்களை படைத்தவளே, அழகிய அந்த பவழத்தை ஒத்திருக்கக்கூடிய செவ்வாயை படைத்தவளே, இதழ்களை படைத்தவளே, செவ்வாய் சிறுமருங்குல், அழகிய நுண்ணிய இடை படைத்தவளே சிறுமருங்குல், நப்பின்னை நங்காய், குற்றமற்றவளாயிருக்கக்கூடிய நங்காய், நப்பின்னை என்னும் பெயர் கொண்டவளே, நப்பின்னை நங்காய் திருவே, நீ சந்தேகமே படாத. நீ அந்த 6 குணங்கள் இருக்குன்னு சொல்றா பாருங்க, ஷாட்குண்ய பரிபூர்ணனான பகவான், அதுக்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடிய பகவதி நீ, ஈஸ்வரி நீ, நீயே சீதை, நீயே ருக்மிணி, எல்லாமும் நீ, அம்மா தாயே, நீயே சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி, திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை. இப்ப நீ எழுந்துண்டாதான் இவனை எழுப்ப முடியும். எப்படி எழுப்ப போறே? ராத்திரி முழுக்க சிருங்கார அனுபவத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றான் உன்னுடைய மணாளன். அதனால உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை நீ எப்படி எழுப்ப வேண்டும் தெரியுமோ? கண்ணாடியை காண்பி. இந்த விஷு பண்டிகைன்னு கேரளத்தை கொண்டாடுவா. அப்ப என்ன பண்ணிடுவா தெரியுமோ? பெருமாளுடைய ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகத்தை ஏழை பண்ணி வீட்டுல ஒரு கண்ணாடி வச்சிருவா. அழகா பெருமாளுக்கு ஆபரணங்களை எல்லாம் சாத்தி அந்த கண்ணாடியில அவரை பாப்பா. பார்த்த உடனே அவளுடைய திருமுகத்தை கண்ணனோடு சேர்த்து பாப்பா. இந்த செல்ஃபிலேயே முதல்ல அதுதான் வந்திருக்கு போல இருக்கு. முதல்ல கண்ணாடியில பாத்துருவா, கண்ணனுடைய வடிவழகெல்லாம் தெரியும், அந்த ஆபரணங்களுடைய அழகெல்லாம் தெரியும், தங்களையும் பாத்துருவா. உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இப்போதே எங்களை நீ திறந்து விட்டாதான் நாங்க குளிச்சுட்டு பகவத் அனுபவம் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு செய்யக்கூடிய இடம் இது. அதனால விசிறிய வச்சுக்கோ, கண்ணாடியை வச்சுக்கோ, கிருஷ்ணரை பாரு, கிருஷ்ணரை எழுப்பின உடனே எங்களை கூப்பிடு, நாங்களும் அனுபவிக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான 20ஆம் பாசுரம் இது.